Hello friends. இந்தியன் ஆர்மியில் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது என்ன டைப் ஆஃப் என்ட்ரி அப்படின்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் வார்ட் ஆஃப் பேட்டில் கேஷுவலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓப்பன் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல், கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள், கிராஜுவேட்ஸ் அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக உங்கள் டிகிரியில் மினிமம் 50% இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் என்சிசி சி டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அது எல்லாமே நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ ஏஜ் பாருங்கள், 19லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 25க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இதில் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. சரிங்களா? அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அதை பற்றி உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. உங்கள் அப்ளிகேஷனை வச்சு எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். அந்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 days கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல், அடுத்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு, அடுத்து ஜாயினிங் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஷார்ட் லிஸ்டிங், டேட் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங், அதாவது எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான ஷார்ட் லிஸ்டிங் எந்த டேட்டில் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 ஃபஸ்ட்டு வீக்கில் யாரெல்லாம் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எஸ்எஸ்பி இன்டர்வியூ நான் சொன்ன மாதிரி 5 days வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மே இல்லை ஜூன் 2025. நிறைய பேருக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாமலே இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ ரொம்ப நாளாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். பட் அதுக்கான டைமிங் கரெக்டாக அமையல. அமைஞ்சால் நாளைக்கு நான் கண்டிப்பாக எஸ்எஸ்பி இன்டர்வியூனா என்ன, அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டே இருந்து டீட்டெயில்ஸை நான் கேதர் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? முடிஞ்சால் நான் அவங்கள கூட வீடியோவில் பேச சொல்கிறேன். ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பாருங்கள், 49 வீக் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அக்டோபர் 2025 49 வாரத்துக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் இந்த ரேங்க்கில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் பீரியடில் பாருங்கள் 56,100 மந்த்லி ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் இதே சேலரி தான், பட் பர்மனெண்ட்டாக லெஃப்டினன்ட் ரேங்க்கில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. மினிமம் ஃபஸ்ட்டு ஒரு 10 years, அடுத்து ஒரு 4 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். அப்போ 14 years தான் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா 14 years தான். இந்த 14 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா பர்மனெண்ட் கமிஷனில் நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஸோ அதை தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் பயோ கொடுத்துருப்பாங்க, அடுத்து கீழே உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? முக்கியமாக எலிஜிபிலிட்டி பாருங்கள். எஜுகேஷன் டிகிரி முடித்து மினிமம் 50% இருக்கணும். சரிங்களா? அது போக என்சிசி சி டைப் சர்டிஃபிகேட் இருக்கணும். சி டைப் சர்டிஃபிகேட் அதாவது ஷுட் ஹவ் சர்வ்டு ஃபார் மினிமம் 2 or 3 years இன் சீனியர் டிவிஷன். ஓகேங்களா? குறைஞ்சது 2 இல்லை 3 வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். சீனியர் டிவிஷன் ஆஃப் என்சிசியில் வந்து சர்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இருந்திருக்கணும். சரிங்களா? 2 இல்லை 3 வருடம். அது மட்டும் இல்லாமல் என்சிசி சி டைப் எக்ஸாமில் மினிமம் பி கிரேடாவது நீங்கள் எடுத்துருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ என்சிசி சி டைப் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதில் மினிமம் பி கிரேட் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஜினியரிங் டிகிரி ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்ருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ப்ரீவியஸ் செம்மில் பாஸ் பண்ணதுக்கு ப்ரூஃபாக எல்லா ஒரிஜினல் செமஸ்டர் மார்க் ஷீட்டும் 1 October 2025 நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடணும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 October 2025 அப்புறம் உங்கள் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அக்டோபர் 1, 2025 அதுக்குள்ளாரே உங்கள் ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வேக்கன்சி. என்சிசி மென்னில் ஒரு 70 வேக்கன்சி, அதில் 63 வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகரிக்கு அலாட் பண்ணுறாங்க. 7 வேக்கன்சி வார்ட் ஆஃப் பேட்டல்ஸ். அதே மாதிரி என்சிசி உமனில் 6 வேக்கன்சி, அதில் 5 வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகரி, 1 வேக்கன்சிக்கு தான் வார்ட் ஆஃப் பேட்டல் வந்து அலாட் பண்ணுறாங்க.
ஸோ 49 வீக்ஸ் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் இந்த ரேங்க்கில் தான் நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங் சேலரி அதே தான். ட்ரைனிங்கில் உங்களுக்கு என்ன சேலரியோ அதே சேலரி தான் இதுலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இதில் உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கும். லெஃப்டினன்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கொலனல் இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் வைஸ் ப்ரொமோஷன் கிடச்சா சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ நல்ல வாய்ப்பு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது போக நிறைய அலவன்ஸ் இருக்குது. மிலிட்ரி சர்வீஸ் பே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிராண்ட்டு, டிஏ, டெக்னிக்கல் அலவன்ஸு, யூனிஃபார்ம் அலவன்ஸு, ஃப்ளையிங் அலவன்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஆர்மியானாலே சும்மா இல்லை, நிறைய அலவன்ஸு. ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதே ஒரு கெத்து தான். சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க. எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது? இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கா இல்லையா? அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அப்படின்னா joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸர் என்ட்ரி அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு அப்ளிகேஷன் லாகினில் போய்ட்டு உங்கள் லாகின் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா சேம் இந்த வெப்சைட்டில் ஆஃபீஸர் என்ட்ரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அப்ளை வீடியோ இருக்கும். அப்ளிகேஷன் செலெக்ஷன் எப்படின்னா முதல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்கள் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, பஞ்சாபு இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கால் லெட்டரில் இந்த 4 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சென்டர் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு கர்நாடகா கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாற்ற முடியாது. எனக்கு வந்து ரொம்ப லாங்காக போட்டிருக்காங்க, அதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. அவங்க எந்த இடத்துல எஸ்எஸ்பி இன்டர்வியூ சென்டர் போடுறாங்களோ அந்த டேட் அண்ட் டைமிங்கில் அந்த சென்டரில் போய்ட்டு தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஸ்டேஜாக இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணால் ஸ்டேஜ் 2 போகலாம். ஒருவேளை ஸ்டேஜ் 1 ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். மொத்தம் 5 நாள் நடக்கும். அந்த 5 நாளுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் இருக்கும். அடுத்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 14th February அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 15th March வரையும் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன டேட்டு 21 சம்திங் நினைக்கிறேன். இன்னும் March 15 வரையும் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் இருக்குது. இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.